welcome back to our newspaper analysis session. March 15th ஓட இம்பார்ட்டன்டான நியூஸஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். Stalin launches 87 projects in North Chennai. So Chief Minister of Tamil Nadu MK Stalin என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு 87 சிவிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸை வந்து நார்த் சென்னை வட சென்னை அப்படின்னு சொல்லக்கூடிய ஏரியாஸ்ல வந்து என்ன பண்ணிருக்கிறாரு, லான்ச் பண்ணிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு நியூஸை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்க, வேர்ல்டு கிட்னி டே. இது எப்போ அப்படின்னு சொல்லி ஹோம்ஒர்க் கொஸ்டின் கொடுத்துருந்தோம். ஸோ எத்தனை பேர் பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியாது. ஸோ வேர்ல்டு கிட்னி டே இஸ் அப்சர்வ்ட் ஆன் March 14th. ஓகேவா? வேர்ல்டு கிட்னி டே March 14th. பேசஞ்சர் ஃப்ரெண்ட்லி போலீஸ் சர்வீஸ் லான்ச்ட் அட் ஏர்போர்ட். அதாவது கிரேட்டர் சென்னை போலீஸ் கமிஷனர் வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா, he has inaugurated a passenger friendly police service. ஓகேவா? ஸோ ஏர்போர்ட்ல பேசஞ்சர் ஃப்ரெண்ட்லி போலீஸ் சர்வீஸ் வெஹிக்கிளை வந்து இனாகிரேட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இதில் வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா, இந்த ஒரு பர்டிகுலர் ஏர்போர்ட்ல 60,000+ பேசஞ்சர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் 12,000க்கும் மேற்பட்ட எம்ப்ளாயீஸ் வந்து அங்கே ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஹி ஹாஸ் இனாகிரேட்டட் எ பேசஞ்சர் ஃப்ரெண்ட்லி போலீஸ் சர்வீஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? It's a battery operated vehicle which is used at the airport. India will become an exporter of forged wheels, says Minister for Railways. ஸோ மினிஸ்டர் ஃபார் ரயில்வேஸ் யாரு அப்படின்னா அஸ்வினி வைஷ்ணவ். அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, நம்மளோட இந்தியா வந்து வில் பிகம் கூடிய சீக்கிரமே என்ன ஆயிரும் அப்படின்னா ஃபோர்ஜ்டு வீல்ஸ்க்கு வந்து எக்ஸ்போர்ட்டரா கூடிய சீக்கிரம் ஆயிடும். அதுக்கான ஃபேக்டரியோட செட்டப் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஆரம்பிச்சாச்சு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு பர்டிகுலர் இடத்துல ஃபோர்ஜ்டு வீல்ஸை பற்றி கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இங்கே பாருங்க, குவால்கமோட ஒரு இனாகிரேஷன் கம்பெனி இனாகிரேஷனை பற்றி கொடுத்துருக்காங்க. குவால்கம்ஸ் நியூ டிசைன் சென்டர் டு ஃபோக்கஸ் ஆன் வயர்லெஸ் டெக்னாலஜி. ஸோ என்ன அப்படின்னா, வயர்லெஸ் கம்யூனிகேஷன் கம்பெனி தான் இது குவால்கம். ஸோ இந்த குவால்கம் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, சென்னையில் வந்து ஒரு 177 crore rupeesக்கு அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து என்ன செஞ்சுருக்காங்க, வச்சுருக்காங்க. இது மூலமாக இட் டெஃபினெட்லி வில் பிரிங் மோர் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அரௌண்ட் சென்னை. ஓகேவா? ஸோ இது வந்து இந்த சென்னை டிசைன் சென்டரில் தான் இனாகிரேட் பண்ணியிருக்கிறாங்க. யூனியன் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, ஒரு 3 செமிகண்டக்டர் கம்பெனியை வந்து குவால்கம் வந்து டிசைன் பண்ண போகிறாங்க. ஸோ இது வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னா, சென்னை டிசைன் சென்டரை சுற்றி இனாகிரேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இட் வில் டெஃபினெட்லி பிரிங் எ நம்பர் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அரௌண்ட் சென்னை ஏரியா. இதோடைய கம்ப்ளீட் ஃபோக்கஸ் எதை பற்றி இருக்கும் அப்படின்னா, வயர்லெஸ் டெக்னாலஜியை பற்றி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 5G செல்லுலார் டெக்னாலஜியவும் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ 5G டெக்னாலஜியை ஃபோக்கஸ் பண்ணி அடிஷ்னலாக நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய அட்வான்ஸ்டு 6Gக்கும் என்ன பண்ணுவாங்க, டெக்னாலஜி டெவலப்மெண்ட் சப்போர்ட்டுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கிளைமேட் ரிசைலண்ட் ஹேச்சரிஸ் ஃபார் ஆலிவ் ரிட்லி டர்ட்டில் செட்டப். ஸோ என்ன அப்படின்னா, ஆலிவ் டர்ட்டில்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ அதோடைய ஹேச்சிங் பீரியட் வந்து இந்த சம்மர் சீசனில் தான் இருக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, அதுக்கான தகுந்த ஒரு கிளைமேட் செட்டப்பை வந்து செட் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எந்த ஏரியாஸில் அப்படின்னா, சென்னை, நாகப்பட்டினம், விழுப்புரம், குடலூர், திருநெல்வேலி, ராமநாதபுரம், தூத்துக்குடி, கன்னியாகுமரி இந்த மாதிரியான இடங்கள்ல வந்து ஒரு 10 அந்த ஹேச்சரிஸ் ஏரியாவை வந்து என்ன செஞ்சுருக்காங்க, அந்த எக்கை வந்து ஹேட்ச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு நல்ல என்விரான்மெண்ட்டை வந்து செட் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இது வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது ஆலிவ் டர்ட்டில், ஸோ அது என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாட் ஆர் ஆல் த கன்சர்வேஷன் எஃபர்ட்ஸ் தட் வர் டேக்கன் ஃப்ரம் தி கவர்மெண்ட் சைடு. ஓகேவா?
கம்மிங் டு அன் எடிட்டோரியல், 2 எடிட்டோரியலுமே இன்னைக்கு எத பத்தி தான் குடுத்துருக்காங்க அப்டின்னா, பொலிட்டிக்கல் நியூஸ் தான். ஒண்ணு வந்து நேஷனல், இன்னொன்னு வந்து இன்டர்நேஷனல். ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்க, நமக்கு பூட்டானுக்கு வந்து நம்மளோட பிரைம் மினிஸ்டர் வந்து விசிட் பண்ண போறாங்க. ஸோ பூட்டான் அப்படிங்கிறத ஒரு கண்ட்ரியோட நம்ம வந்து எந்த அளவுக்கு நட்பு உணர்வோட இருக்கணும். ஸோ எந்த அளவுக்கு பூட்டான் வந்து நமக்கு நெசசிட்டியா இருக்குது. ஓகேவா? ஸோ அத பத்தி தான் இந்த ஒரு பர்ட்டிகுலர் இடத்துல குடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ரெடி என்ன பண்றாங்க அப்படின்னா, நம்பர் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் வந்து பூட்டானோட சேர்ந்து பண்ணியிருக்காங்க. இப்பயும் புதுசா என்ன பண்ண போறாங்க, ஹைட்ரோ பவர், டூரிசம் இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் ப்ரமோட் பண்ண போறாங்க. ஸோ இது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம அப்கமிங் டேஸ்ல பார்க்கலாம். ஸோ இந்த ஆர்டிக்கிள எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க, நீத்தி ஆயோக் வந்து ரீசெண்டா ஒரு ரிப்போர்ட் குடுத்திருந்தாங்க. என்ன குடுத்திருந்தாங்கன்னா, இந்தியாவோட பாவர்ட்டி லெவல் வந்து 5%க்கும் கம்மியா இருக்கு. அதாவது தி பீப்பிள் ஹூ ஆர் லிவிங் இன் இந்தியா அவங்க எல்லாருமே பாவர்ட்டி லெவல் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டா மொத்தமே 5%க்கும் கீழே இருக்கிற மக்கள் மட்டும்தான் என்ன பண்றாங்க, வறுமை கோட்டுக்கு கீழே வாழ்றாங்க, வறுமையில வாழ்றாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஸோ நிஜமாவே 5% மட்டும்தானா, மித்த எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்காங்களா இந்தியாவில் அப்படிங்கிற மாதிரி என்ன செஞ்சுருக்காங்க, ஒரு Q&A செஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரீட் பண்ணி பார்த்துக்கலாம். எலெக்ஷன் டைம் அப்படிங்கிறதுனால ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பொலிட்டிக்கல் நியூஸ் தான் எனது நிறைய இருக்கு. தமிழ்நாடு டாப்ஸ் இல்லீகல் ட்ரேட் இன் ஷார்க் பாடி பார்ட்ஸ். அதாவது ஷார்க்கை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 65% ஆஃப் த இல்லீகல் ட்ரேட் வந்து எங்கேருந்து தான் நடக்குது, தமிழ்நாடுல இருந்து தான் நடக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இட்ஸ் குவைட் அஸ்டானிஷிங். ஓகேவா? ஸோ இது வந்து ரொம்பவே ஆச்சரியப்படுற விஷயமா இருக்குது. ஃப்ளோரா அண்ட் ஃபோனா வந்து என்ன சொல்லியிருக்காங்க, அந்த டிராஃபிக் ரிப்போர்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, தமிழ்நாடுல மட்டுமே என்ன பண்ணுறாங்க, 65% ஆஃப் த இல்லீகல் ஷார்க் பாடி பார்ட்ஸ் ட்ரேட் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. தமிழ்நாடை தாண்டி வேறு எந்தெந்த ஸ்டேட்லலாம் அப்படின்னா, கர்நாடகா, குஜராத், கேரளா அண்ட் மகாராஷ்டிரா. ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸில் தமிழ்நாடு இருக்காங்க, செகண்ட் பிளேஸில் கர்நாடகா இருக்காங்க, தேர்ட் பிளேஸில் குஜராத் இருக்காங்க. ஓகேவா? ஸோ இதை நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்து பாருங்க, யூரோப்பியன் நேஷன்ஸ் 4 யூரோப்பியன் நேஷன்ஸோட ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் நம்ம சைன் பண்ணியாச்சு. அதை தொடர்ந்து நம்ம EAEU அப்படின்னு சொல்லக்கூடிய யூரேஷியன் எக்கனாமிக் யூனியனோட என்ன செய்ய போறோம், ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டுக்கான பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். மோடி வில் டிராவல் டு பூட்டான் நெக்ஸ்ட் வீக். ஸோ சொன்னோம் இல்லையா, ஸோ மோடி என்ன பண்ண போறாங்க, நெக்ஸ்ட் வீக் பூட்டான் போக போறாங்க. ஸோ இது மூலமா என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் அவங்க பைலேட்ரல் டைஸ் எல்லாத்தையுமே வச்சுக்க போறாங்க அப்படிங்கிறத வந்து அப்கமிங் டேஸ்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு மோடி வந்து டிராவல் பண்ண போறாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஹோல்சேல் ஃபுட் இன்ஃப்ளேஷன் வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா ஸ்பெட் அப், அதாவது இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அதாவது 3.8% இருந்து இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னா 4.1% வரைக்கும் இந்த ஒரு ஹோல்சேல் ஃபுட் இன்ஃப்ளேஷன் வந்து அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ எனக்கு இம்பார்ட்டன்ட் நியூஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இவ்வளோ தான். நாளைக்கு நியூஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.